بالصلاة عليك طارت روحي حبا في المنام إليك رام كل قربا سيدي لبيك قلبي في المدينة وجد السكينة قال يا نبينا السلام عليك قلبي في المدينة وجد السكينة محمد نبينا السلام عليك صلوات الله وسلامه عليك يا رسول الله. அமைச்சரவை கூட்டம் மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் அவர்களால் அறிவிக்கப்பட்டுவிட்டதால் அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள இங்கு வர இயலாத சூழ்நிலை என்று காலையிலேயே தகவல் தெரிவித்து நாள் 3/2/2026 வாழ்த்துச் செய்தி. அன்பும் பாசமும் கொண்ட பொதக்குடி இஸ்லாமிய பெருமக்களே, உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு புதிய பள்ளிவாசல் திறப்பு இடமும் அன்பு நெறியை வளர்க்கும் நம் மண்ணின் பெருமையை காக்கும் வகையில் தங்களின் தொழுகைகள் தொடரட்டும். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தலைமையிலான தமிழ்நாடு அரசின் மதச்சார்பின்மை கொள்கையை நிலைநாட்டுவதிலும் அனைத்து மதத்தினரின் உரிமைகளையும் பாதுகாப்பதில் இஸ்லாமிய பெருமக்களாகிய தங்களின் பங்களிப்பு முக்கியமானது. நமது மின்னும் மண்ணை தொகுதியில் நடைபெறும் இந்த புதிய பள்ளிவாசல் திறப்பு விழா அன்பை விதைத்து அமைதியை பேணி காத்து மதங்களுக்கிடையான பிணைப்பை மேலும் மேலும் வலுப்படுத்தும் என்று நம்புகிறேன். நன்றி. அன்புடன் முனைவர் TRB ராஜா. மாண்புமிகு தமிழக தொழில்துறை அமைச்சர் TRB ராஜா அவர்களுக்கு எங்களது நிர்வாகத்தின் சார்பாகவும் பொதுக்குடி பொதுமக்கள் ஜமாத்தார்கள் சுற்றுப்புற கிராமவாசிகளின் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாய்ப்பளித்த விழா குழுவினருக்கு மீண்டும் ஒரு நன்றியை கூறி இத்துடன் எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. يا حبيبي إليك فاض قلبي عشقا بالصلاة عليك طارت روحي حبا في المنام إليك رام كل قربا سيدي لبيك قلبي في المدينة وجد السكينة قال يا نبينا السلام عليك قلبي في المدينة. அழைக்கின்றோம், வரவேற்கின்றோம். மற்றும் மேடையில் இருக்கக்கூடிய பெருமக்களே, ஜமாத்தார்களே, தலைமை பெருமக்களே, உங்கள் அனைவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றோம்.
திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் எம் மாரிமுத்து அவர்களும் வந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் நாம் வருக என்று வரவேற்கின்றோம். வரவேற்பினை தெரிவித்துக் கொள்கின்றோம். வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். திரு பூண்டி கே கலைவாணன் எம்எல்ஏ திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர்களை அன்புடன் வருக என்று வரவேற்கின்றோம். மேலும் திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் எம் மாரிமுத்து அவர்களையும் அன்புடன் மேடைக்கு அழைக்கின்றோம். அவர்களுடைய கைகள் தம்பிதான் அன்சாரி அவர்களுடைய கைகளால் பொற்கரங்களால் மலரை பெற இருப்பவர்கள் அருட்தந்தை ஜோ அருண் அவர்களை நான் அன்புடன் அந்த மலரை பெற்றுக்கொள்ளுமாறு அழைக்கின்றேன். அடுத்ததாக திரு பூண்டி கே கலைவாணன் எம்எல்ஏ அவர்களுக்கு மலர் வழங்கப்படும். அடுத்ததாக அவருக்கு பின்பு எம் மாரிமுத்து திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு இந்த மலர் வழங்கப்படுகின்றது. அனைத்து தலைவர்களுக்கும் அவருடைய பொற்கரங்களால் மலர் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. ஒரு அற்புதமான நிகழ்வு. அடாது மழையிலும் நம்முடைய நிகழ்வு தொடர்ந்து நடைபெற்று கொண்டிருக்கின்றது. ஒரு கண்கொள்ளா காட்சி. இந்த இனிய தருணத்திலே நாம் அனைவரையும் நிறுத்தியிருக்கின்ற அந்த வல்ல ரஹ்மானுக்கு நாம் நன்றி சொல்வோம். நன்றி நன்றி, அனைவருக்கும் நன்றி. மேடையிலே அமருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். மேடையிலே வந்திருக்கின்ற அமர்ந்திருக்கின்ற அனைத்து பெருமக்களுக்கும் மனமார்ந்த நன்றி. வருக வருக என்று தொடர்ந்து வரவேற்றுக் கொண்டிருக்கின்றோம். வாழ்த்துரை வழங்க வருகிறார் பூண்டி கே கலைவாணன் அவர்கள். சட்டமன்ற உறுப்பினர்களை நான் அன்புடன் அழைக்கின்றேன். மண்ணின் மைந்தர் முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் மாவட்டமான திருவாரூர் மாவட்டத்தில் கண்ணியமிக்க காயிதே மில்லத் அவர்களால் சிறுபான்மை சமுதாயத்தின்
பாதுகாவலர் தலைவர் கலைஞர் தான் என்று சிறுபான்மை சமுதாயத்தை தலைவர் கலைஞர் அவர்கள் கையில் ஒப்படைத்த போற்றுதலுக்குரிய காயிதே மில்லத் அவர்களின் மிகச்சிறந்த அன்பு நெறி அறநெறியில் இன்று எந்த அளவிற்கு இந்த பகுதியில் உள்ள இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கு பயனுள்ள நல்ல பல திட்டங்களை தங்களால் செய்ய முடியுமோ அந்த அளவிற்கு செய்து கொண்டுள்ள இந்த பகுதியை சார்ந்த இஸ்லாமிய சகோதரர்களால் நிர்மாணிக்கப்பட்டுள்ள உமர் பின் கத்தாப் புதிய பள்ளிவாசல் திறப்பு விழா நிகழ்விற்கு தலைமை பொறுப்பேற்றுள்ள இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் தேசிய தலைவர் காதர் மைதீன் அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள மனிதநேய ஜனநாயக கட்சியின் தலைவர் அண்ணன் தமிமுன் அன்சாரி அவர்களே மற்றும் மாநில சிறுபான்மை ஆணைய தலைவர் ஜோ அருண் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள சிறப்புரை வழங்க வருகை தந்துள்ள முகமது அப்பாஸ் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்கினிய சகோதரர் மாரிமுத்து அவர்களே மற்றும் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டுள்ள இந்த பகுதியை சார்ந்த இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, ஜமாத் நிர்வாகிகளே, பொதுமக்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்து இந்த பொதக்குடி பகுதியை சார்ந்த பொதக்குடி பகுதியில் உள்ள இஸ்லாமியர்கள் மாத்திரமல்லாமல் இந்த பகுதியில் உள்ள அனைத்து சமுதாயத்தினரும் சகோதரத்துவத்தோடு பழகும் அளவிற்கு மிகச்சிறந்த பண்பாளர்களாக இந்த பகுதியில் உள்ள இஸ்லாமிய சகோதரர்கள் தொடர்ந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்பதை பதிவு செய்து, அவர்களால் நிர்மாணிக்கப்பட்டுள்ள இந்த உமர் பின் கத்தாப் பள்ளிவாசல் மிகச்சிறந்த ஒரு நெறியாளர்களை உருவாக்கும் ஒரு தளமாக செயல்படும் என்பதை இந்த தருணத்தில் பதிவு செய்து, இதற்கு முன்னோடியாக செயல்பட்ட அனைத்து நண்பர்களுக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்து, இந்த பள்ளிவாசலின் பணி சிறக்க வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் கே கலைவாணன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. அடுத்ததாக திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் எம் மாரிமுத்து அவர்கள் வாழ்த்துரை வழங்குவார்கள். பொதக்குடி வரலாற்று சிறப்புமிக்க இந்த கிராமத்தில் அன்பாலும் ஒற்றுமையாலும் அருளாலும் உருவாக்கப்பட்டிருக்கிற உமர் பின் கத்தாப் பள்ளிவாசல் திறப்பு விழாவிற்கு வருகை தந்திருக்கிற மதிப்புமிகு சான்றோர்களே, பெரியோர்களே, இங்கே ஜமாத்தினுடைய முன்னணி நிர்வாகிகளே, பள்ளிவாசல் பெரியோர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் நான் பணிவான வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன். நாங்களும் இன்றைக்கு பெருமையோடு இருக்கிறோம். நாட்டில் ஜனநாயகமும் மதச்சார்பின்மையும் நாட்டில் இன்றைக்கு ஓங்கி ஒழிக்க வேண்டிய கட்டாயத்திற்கு நாம் வந்திருக்கிறோம். ஒற்றுமையாக நாம் எல்லோரும் இருக்க வேண்டிய அரசியல் சூழ்நிலையில் நாம் இருக்கிறோம். ஒற்றுமை மட்டும் பொருத்தமானதல்ல, பலமாகவும் நாம் இருக்க வேண்டும். எனவே பலமாக இருப்பதற்கும் ஒற்றுமையாக இருப்பதற்கும் நாம் எல்லோரும் அன்பால் ஒருங்கிணைந்து அரவணைத்து நாம் எல்லோரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டிய இந்த கட்டாயத்தில் இப்படிப்பட்ட பள்ளிவாசல் இன்றைக்கு திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த பகுதி மக்களுக்கு நன்மை பயப்பதற்காக இந்த பள்ளிவாசல் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதை உருவாக்கிய பெரியோர்களுக்கும் இந்த ஜமாத் நண்பர்களுக்கும் அதனுடைய செயல்பாட்டாளர்களுக்கும் நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பில்
மனமார்ந்த பாராட்டுக்களையும் வாழ்த்துக்களையும் நன்றியையும் தெரிவித்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மாரிமுத்து அவர்களே. அடுத்ததாக நான் வாழ்த்துரை வழங்க அழைப்பது மாநில சிறுபான்மையினர் ஆணையத்துடைய தலைவர் அருட்தந்தை ஜோ அருண் அவர்களை நான் அன்புடன் அழைக்கின்றேன். உமர் பின் கத்தாப் புதிய பள்ளிவாசல் திறப்பு விழா நிகழ்ச்சியில் பங்கு பெற்று சிறப்பு செய்து கொண்டிருக்கக்கூடிய திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்குரிய அண்ணன் பூண்டி கலைவாணன் அவர்களே, திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் மதிப்புக்கும் மரியாதைக்கும் உரிய மாரிமுத்து அவர்களே, என்னோடு அமர்ந்து இந்த சிறப்பை செய்து கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்கும் பாசத்துக்கும் உரிய அண்ணன் மு தமிமுன் அன்சாரி அவர்களே, இந்த பள்ளிவாசலுக்கு முத்தாய்ப்பாக தாராளமாக வழங்கி இதை உருவாக்குவதற்கு உறுதுணையாக இருந்த மதிப்புக்கு மரியாதைக்கும் உரிய ஏஜ் அப்துல் அஜீஸ் அவர்களே, நான் இந்த நிகழ்ச்சிக்கு கண்டிப்பாக வர வேண்டும் என்று அழைத்து இதில் கலந்து கொள்வதால் மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தினுடைய உறுதுணை எங்களுக்கு தொடர்ந்து இருக்கும், எங்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளையும் நீங்கள் தீர்த்து வைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட மதிப்புக்குரிய MM ரஃபியுதீன் அவர்களே, செயலாளர் ஊர் உறவின் முறை ஜமாத் நிர்வாக சபை, என்னோடு தோளோடு தோள் கொடுத்து கடந்த 1.5 வருடங்களாக என்னோடு மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தினுடைய உறுப்பினராக மட்டுமல்லாமல் என் சுகதுக்கங்களிலும் கலந்து கொண்டு என்னோடு பயணித்து உடன்பிறவா சகோதரராக பயணித்து வருகிற தமிழ்நாடு சிறுபான்மையினர் ஆணையத்தினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய பாசத்துக்குரிய சகோதரர் நாகூர் ஏஜ் நஜ்முதீன் அவர்களே, முன்னிலை வைத்து கொண்டிருக்கக்கூடிய முத்தவள்ளிகளே, இதை தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய மதிப்புக்குரிய பத்ருல் ஜமான் தலைவர் ஊர் உறவின் முறை ஜமாத் நிர்வாக சபை அவர்களே, மற்றும் பல்வேறு கிராமங்களிலிருந்து வந்திருக்கக்கூடிய கிராம நிர்வாக கமிட்டி அவர்களே, எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த 1.5 வருடங்களாக மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் என்னை மாநில சிறுபான்மையினர் ஆணையத்தினுடைய தலைவராக நியமித்து என்னோடு உறுப்பினர்களையும் அழைத்து சிறுபான்மை மக்களுக்கு இருக்கக்கூடிய குறைகளை, அவருடைய கோரிக்கைகளை நீங்கள் கேட்டு நீங்கள் எல்லா மாவட்டங்களுக்கும் சென்று வாருங்கள் என்று பணித்திருந்தார்கள். நாங்கள் 1.5 வருடத்தில் தமிழ்நாட்டின் வரலாற்றிலே நடக்காத ஒன்றை செய்திருக்கிறோம். 1.5 வருடத்தில் 38 மாவட்டங்களுக்கும் சென்று 1732 கோரிக்கை மனுக்களை பெற்று அதில் 1386 கோரிக்கை மனுக்களுக்கு தீர்வை கண்டிருக்கிறோம். அதுபோன்று இந்த மாவட்டத்திற்கும் வந்தோம். இங்கு வந்திருக்கிற போது அவர்கள் எழுப்பிய கோரிக்கைகள் எல்லாம் நாங்கள் கேட்டு அவற்றில் 70% அந்த இடத்திலேயே தீர்வு கண்டு இருக்கிறோம் என்பதை நீங்கள் எல்லாம் புரிந்து கொண்டிருப்பீர்கள். நீங்கள் எல்லாம் வந்திருந்தீர்கள். அதிலும் முக்கியமாக இங்கே இருக்கக்கூடிய சகோதரர்கள், கிறிஸ்தவர்கள், முஸ்லாமியர்கள் மற்றும் சமணர்கள் எல்லோருக்குமான இந்த சிறுபான்மை ஆணையம் பல்வேறு பணிகளை இதுவரைக்கும் செய்து கொண்டு வருகிறது. அதனுடைய நீட்சியாகத்தான் இந்த பள்ளிவாசல் திறப்பு விழாவுக்கு வருவதாக இருந்தது. காலையிலே நம்முடைய மாவட்ட ஆட்சியர் அவர்களை தொலைபேசியிலே தொடர்பு கொண்டு பேசிய போது சொன்னார்,
நீங்கள் எதையெல்லாம் நீங்கள் கேட்டீர்களோ நீங்கள் என்று சொன்னார். குறிப்பாக இந்த பெரும்பனையூர் ஆலயத்திற்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் நிதியை வழங்கியிருக்கிறார். இங்கே இருக்கக்கூடிய இஸ்லாமிய சகோதரர்கள் எழுப்பிய இப்பொழுது கூட என்னோடு உட்கார்ந்திருக்கிற போது ரஃபீதீன் அவர்கள் சொன்னார்கள், இந்த பள்ளி இருக்கக்கூடிய இடம் அரசு புறம்போக்கு என்று வந்திருக்கிறது, அதையும் ஒரு கோரிக்கையாக வைத்திருக்கிறார். அதையும் விரைவிலே அவர்களுக்கு அந்த கோரிக்கைக்கு தீர்வை காண்பதற்கு சிறுபான்மையின் ஆணையம் உங்களோடு துணையாக இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிவித்துக்கொண்டு, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்பு இன்மையும் நடக்கக்கூடாது, அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்க வேண்டும், அவருடைய உரிமைகளை பாதுகாக்க வேண்டும், அவர்களுக்கு கொடுக்கப்படுகிற நலத்திட்டங்கள் எல்லாம் கொண்டு சேர வேண்டும் என்று சொல்லி 38 மாவட்டங்கள் சென்ற பிறகு ஒரு 11 பரிந்துரைகளை வழங்கினோம். அதில் 9 பரிந்துரைகளை இப்பொழுது அது ஒரு அரசாணையாக வெளியிட்டிருக்கிறார்கள். முக்கியமாக சொல்ல வேண்டும் என்று சொன்னால், குறிப்பாக உங்களுக்கு வேலைன்னு சொன்னால், இஸ்லாமிய சகோதரர்கள் உலமாக்கள் வாரியத்திலும் மற்றும் உள்ளவர்களும் இந்த ஸ்கூட்டி வாங்குவதற்கு ரொம்ப குறைவான 25,000 இருந்தது, அதை 50,000 இப்பொழுது மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உயர்த்தியை அரசாணை வெளியிட்டிருக்கிறார் என்பதை உங்களுடைய மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் எழுப்புகிற கரவொலி அவருடைய காதுகளுக்கு செல்ல வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அதுபோல நம்முடைய இஸ்லாமிய சகோதரிகளுக்கு கொடுக்கக்கூடிய இந்த தையல் என்ஜினை விட்டுவிட்டு அவர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய கம்ப்யூட்டர் லேப்டாப்பை போல கொடுத்தால் அவர்கள் வீட்டிலே இருந்து கற்றுக்கொள்வார்கள். அதற்கும் பரிந்துரையாக வைத்திருக்கிறோம். இன்னொன்று டாம்கோ, தமிழ்நாடு சிறுபான்மையினர் பொருளாதார மேம்பாட்டு கழகம் கொடுக்கக்கூடிய கடனில் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் எல்லோரும் எல்லா மாவட்டங்களும் சொன்னார்கள், என்னிடம் வட்டி என்று இருக்கிறது, அது எங்களுடைய மார்க்கத்துக்கு ஒத்து வராது, ஆகவே வட்டி என்கிற அந்த வார்த்தையை மாற்றிவிட்டு வேதையாவது செய்தால் எங்களுடைய சகோதர சகோதரிகள் நிறைய கடன்களை வாங்கி அவர் தொழில் தொடங்குவது உதவியாக இருக்கும் என்று சொன்னோம். அதையும் அந்த பெயரை மாற்றி அரசாணையாக வெளியிடுவோம் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் உறுதி அளித்திருக்கிறார். விரைவிலே அதுவும் உங்களிடம் வந்து சேரும். நாளை ஒரு முக்கியமான தலைமைச் செயலாளர் தலைமையில் ஒரு கூட்டம் நடக்கிறது, அதில் இந்த முடிவுகள் எல்லாம் எடுக்கப்படும். ஆகவே மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் சிறுபான்மை மக்களுக்கு மிகவும் உறுதுணையாக இருக்கிறார். ஏனென்று சொன்னால், நம்முடைய பொழுது பார்த்தேன், மிளகு குளத்திலிருந்து இந்து சகோதர சகோதரிகள் வந்தார்கள். நான் இங்கே ஒரு ஃபாதர், கிறிஸ்தவ ஒரு குரு இருக்கிறேன். இப்படிப்பட்ட மத நல்லிணக்கம் உள்ள ஒரு பொதக்குடி கிராமத்தை போன்று எல்லா இடங்களும் இருக்கிற தமிழ்நாடு அமைதி மாநிலமாக இருக்கிறது. அதற்கெல்லாம் காரணம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் என்று கூறி அவருக்கு நன்றி கூறி இந்த விழாவில் கலந்து கொண்டு மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறேன் என்று உங்களிடம் சொல்லிக்கொண்டு, என்றும் நாம் அனைவரும் இணைந்திருப்போம். இந்த பள்ளி வாசல் என்பது சாதாரண ஒரு கட்டிடம் அல்ல, கவிஞர் கூட சொன்னார். ஆனால் நாமெல்லாம் இணைந்து வந்து இங்கே கூடுகிற ஒரு மைய புள்ளி. இந்த மைய புள்ளியில் தான் நம்முடைய ஒற்றுமையை காண்கிறோம். இந்த ஆலயம், இந்த பள்ளிவாசல் அல்ல நம்முடைய சிறுபான்மை மக்களுடைய வழிபாட்டு தலங்கள் எல்லாம் ஒரு சக்தி. இதை பார்க்கிற போது, உள்ளே வருகிற போது எல்லோருக்கும் ஒரு நம்பிக்கை வரும். துயரப்படுகிறவர்களுக்கு கூட அந்த துயரத்தை தாண்டி செல்வதற்கு ஒரு எதிர்நோக்கு வரும். அப்படிப்பட்ட கட்டிடம் இது. எனக்கு ரொம்ப பிடித்த ஒன்று, இதில் எல்லா பள்ளிவாசல்களிலும் மிஹ்ராப் இருக்கும். அது என்னவென்று சொன்னால், இங்கிருந்து மெக்காவை நோக்கி இருக்கிற ஒரு அமைப்பாக இருக்கும். எங்கெல்லாம் இருக்கிறோமோ இறைவன் நம்மை காப்பார் என்கிற ஒரு நம்பிக்கையை கொடுக்கிற ஒரு அற்புதமான பள்ளிவாசலை நீங்கள் எழுப்பியிருக்கிறீர்கள். கஷ்டப்பட்டு எழுப்பியிருக்கிறீர்கள். உங்களை வாழ்த்தி என்றும் ஒற்றுமையாக இருப்போம். என்றும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு துணையாக இருப்போம். நாம் வெல்வோம். நன்றி, வணக்கம்.
மிக அற்புதமாக பேசி சென்ற அருட்தந்தை ஜோ அருண் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி. இனி இமாம் அவர்களெல்லாம் ஸ்கூட்டியில் சென்று டியூட்டி பார்க்கலாம் என்பதை மிக தெளிவாக இங்கு அதற்கு ஒரு வாய்ப்புகளை வழங்கிய நம்முடைய முதல்வர் அவர்களுக்கு நன்றி கூறி, அடுத்ததாக நம்முடைய ஊர் உரைமுறை செயலாளர் சில தகவல்களை சொல்ல வேண்டும் என்று இருக்கிறார். அவரை அன்புடன் அழைக்கின்றேன். இல்லை, மாண்புமிகு தலைவர் அருட்தந்தை ஜோ அருண் அவர்கள் மிக அழகாக பேசினார்கள். அதில் ஒரு சின்ன விளக்கம், திருத்தத்துடன் கூடிய ஒரு விளக்கம். இந்த பள்ளிவாசல் பட்டா நிலம் 1975ஆம் ஆண்டே பள்ளிவாசலுக்காக எங்களது பொதக்குடி மிராசார் சங்கத்தின் சார்பாக அந்த நிலத்தை ஊர் பொதுமக்களுக்காக இறையிலம் கட்டுவதற்காக அன்றைய மிராசுதார் சங்க தலைவராக இருந்த அல்ஹாஜ் எஸ்எம் முகமது இஸ்மாயில் அவர்களுக்கு அந்த நிலம் ஊர் பயன்பாட்டிற்காக பொது பயன்பாட்டிற்காக வக்குப் செய்யப்பட்டது. அதனால் இந்த இடம் பட்டா இடம். நான் உங்கள்கிட்ட வச்ச கோரிக்கை எதுன்னு சொன்னால், எங்களுடைய மைதானம் பொதக்குடியில் எங்கள் மிராசார் சங்கத்திற்கு சொந்தமான விளையாட்டு மைதானம். அந்த விளையாட்டு மைதானம் அனைத்து பள்ளிகள், அனைத்து சமுதாயத்தை சேர்ந்தவர்கள் பயன்படுத்தும் வகையில், அதுவும் பொதக்குடி மிராசார் சங்கத்திற்கு சொந்தமான அந்த நிலம் விளையாட்டு மைதானத்திற்காக ஒதுக்கப்பட்டது. பள்ளிவாசல் மைதானம் ஸ்கூலுக்கு உள்ளது அந்த இது. ஸோ நீங்கள் கொஞ்சம் பள்ளினோட இதை நீங்கள் அப்படியே பண்ணுறீங்க. இல்லை, இந்த நிலம் முழுவதுமாக பட்டா நிலம், அனைத்து வித ஆவணங்களும் மிகவும் சரியாக உள்ளது. அந்த திருத்தை சொல்ல விரும்புகிறேன். இன்னொன்று, அவங்க கடந்த ஒரு 6 மாத காலத்திற்கு முன்பு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் குறை கேட்கும் நாள் நடைபெற்றது. அதில் நானும் ஜமாத்தார் திருவாரூர் ஐக்கிய ஜமாத் கூட்டமைப்பின் சார்பாக கலந்து கொண்டோம். 2 கோரிக்கை வச்சுருந்தோம். ஒன்று, இந்த டாரிஃப் மத வழிபாட்டு தலங்களுக்கு இந்த டாரிஃபை சேஞ்ச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்ட்டு. இன்னுமே மாற்றி கொடுக்க மாட்டாங்க சார். நாங்களும் மாவட்டத்தில் இருக்கிற அனைத்து மத வழிபாட்டு தலங்கள், பள்ளிவாசல் மட்டுமல்ல, கோவில் சார்ந்த நிலங்கள், அதாவது கட்டிடங்கள் மற்றும் கிறிஸ்துவ சம்பந்தப்பட்ட அனைத்து மத வழிபாட்டு தலங்களுக்கும் சொல்லுங்கள். கண்டிப்பாக 38 மாவட்டங்கள்லேயும் வழிபாட்டு தலங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி கரண்ட்டு மின்சார வசதி கமர்ஷியல் டாரிஃப் கொடுக்கக்கூடாது, 2C தான் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி எல்லா மாவட்டங்களிலும் இது 80% நிறைவேறிவிட்டது. இங்கே இன்னும் கொடுக்கவில்லை என்று இப்பொழுது சொன்னதால் உடனே நான் தொலைபேசியிலே நான் கலெக்டர் அனுதியை இன்னைக்கு மாலைக்குள் உங்களுக்கு இதை செய்துவிட்டு போவேன். இதை செய்துவிட்டு தான் போவேன், கவலைப்படாது. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். வேறு சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லை. தேங்க்ஸ். அப்புறம் எங்களுக்கு இந்த பகுதியின் காவலராக கூப்பிட்ட குரலுக்கு எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் ஓடி அவர்களை உரிமையோடு அணுக, அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் எங்களது அருமை மாவட்ட செயலாளர் பூண்டி கே கலைவாணன் அவர்கள் இங்கு கலந்து சிறப்பித்து கொண்டிருக்கின்றார்கள். எங்கள் தொகுதிக்கு 2 சிறப்பு. எங்கள் தொகுதியின் அமைச்சர் TRB ராஜா அவர்கள் பொதக்குடி சுற்றியுள்ள பகுதிகளுக்கு எந்த தேவைகளும் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் உடனுக்குடன் சரி செய்து கொடுக்கிறார்கள். இந்த சந்தர்ப்பத்தில் அவர்களுக்கும் நாங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். எங்களுக்கு ஒரு சின்ன அந்த கோரிக்கையை மட்டும் இதன் வாயிலாக, அதாவது நம்மளுக்கு கிடைச்சிருக்க ஒரு வாய்ப்பை நான் பயன்படுத்திக்க விரும்புகிறேன். மற்றபடி வேறு ஒன்றுமல்ல. இந்த கபரிஸ்தான் நிலங்களுக்கு பட்டா வழங்குவது, எங்கள் ஊரில் இருந்த கபரிஸ்தான் பட்டா நிலத்தில் உள்ளது தான். ஆனால் அது பொது பயன்பாட்டுக்கு வந்ததுக்கு பிற்பாடு அது அரசு புறம்போக்கு நிலம் அப்படின்ட்டு இருக்கிறதாக எங்களுக்கு வருவாய்த்துறை இது மூலமாக கிடைச்சது, தகவல் கிடைத்தது. இப்போ எங்கள் ஊரில் இருக்கிற கபரிஸ்தான் மாவட்டம், உங்கள்கிட்ட தான் நான் மாவட்டம் உங்களுக்கு நான் நேரடியாக வைக்கிற கோரிக்கை, நீங்கள் தயவு செஞ்சு அதை பொதுக்குடி கபரிஸ்தான் பட்டா நிலமாக, அதாவது புறம்போக்கு பொது நிலத்திலிருந்து
தனிப்பட்டா வழங்குறதுக்கு எங்களுக்கு முயற்சி செய்யணும். கடந்த 28ஆம் தேதி கும்பகோணத்தில் நடந்த இந்திய யூனியனின் முஸ்லீம் லீக்கின் மாநில மாநாட்டில் மாண்புமிகு தமிழக முதல்வர்கள் கலந்து கொண்டார்கள். அந்த மாநாட்டில் நமது அருமை மாவட்ட செயலாளர்களும் கலந்து கொண்டார்கள். நாங்களும் பார்த்தவங்களை நீங்கள் மேடையில் இருந்தீங்க. அந்த மாநாட்டில் தான் புதக்கூடிய தமிழக அளவில் சிறந்த மஹல்லா ஜமாத் விருது வழங்கி சிறப்பித்தாங்க. அந்த மாநாட்டில் மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்கள் 5 அருமையான அறிவிப்புகளை வெளியிட்டார்கள். அதில் ஒன்றுதான் நமது அருட்தந்தை சொன்னது போல உலமாக்களுக்கு இந்த ஸ்கூட்டிக்கான உயர்வு தொகை. ஆனால் அந்த மாநாட்டில் எங்களின் சார்பாக மஹல்லா ஜமாத்தின் சார்பாக இந்திய யூனியனின் முஸ்லீம் லீக் நிர்வாகத்திற்கு கோரிக்கை வைக்கப்பட்டது. அதில் ஒன்று, கபரஸ்தான் நிலங்களை பட்டா நிலங்களாக மாற்றி அறிவித்து தர வேண்டும் என்று. அதை தீர்மானமாக அந்த கூட்டத்தில் முன்மொழிந்தார்கள். அந்த தீர்மானம் நிறைவேற்றி தீர்மானத்தின்படி நமது ஊருக்கும் பட்டா கிடைக்க நமது அருமைமிகு மாவட்ட செயலாளர் அவர்கள் முயற்சி பண்ணுவார் நான் நம்புகிறேன். அது கனிவான கோரிக்கையாக இந்த கூட்டத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்கிறேன். வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அருமை ரொம்ப மிக அருமையாக இருந்தது. இங்கிலாந்தில் தான் அதிக விளையாட்டு வீரர்கள், கால்பந்து வீரர்கள் அதிகம். அதுக்கப்புறம் நம்ம புதக்குடியில் தான் அதிகமான கால்பந்து விளையாட்டு வீரர்கள் இருக்கிறார்கள் நினைக்கிறேன். அதனால் இந்த மைதானத்தில் எங்கள் மக்கள் இன்னும் உலக அளவில் போகணுங்கிறதுக்காக நீங்கள் அதை எங்களுக்கு பட்டா நிலமாக மாற்றி கொடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்திருக்கின்றோம். அடுத்ததாக நான் அழைக்க இருப்பது அருமை சகோதரர் மனிதநேய கட்சியின் தலைவர், மதிப்பிற்கு மரியாதைக்குரிய முன்னாள் நாகப்பட்டினம் சட்டமன்ற உறுப்பினர் தமிமுன் அன்சாரி அவர்களை நான் அன்புடன் சிறப்புரையாற்ற வாழ்த்துரை வழங்க அன்புடன் அழைக்கின்றேன். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையனுமாகிய ஏக இறைவனின் திருநாமத்தால் தொடங்குகின்றேன். நஞ்சையும் புஞ்சையும் கொஞ்சி விளையாடும் தஞ்சை தரணையின் புகழ்பெற்ற ஊர்களில் ஒன்றான பொதக்குடியில் உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் பெயரால் நாளைய தினம் திறக்கப்படவிருக்கக்கூடிய புதிய பள்ளிவாசலின் மலர் வெளியீட்டு விழா நிகழ்வுக்கு தலைமையேற்றிருக்கக்கூடிய ஊர் உறவின் முறை ஜமாத் நிர்வாக சபையுடைய தலைவர் அருமை சகோதரர் எம்ஜே ஃபதருல் ஜமான் அவர்களே, இந்த நிகழ்வுக்கு வருகை தந்து சிறப்புரை ஆற்றிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் அண்ணன் திரு பூண்டி கே கலைவாணன் எம்எல்ஏ அவர்களே, திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் தோடர் மாரிமுத்து அவர்களே, இந்த நிகழ்வில் மலரை பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய பெருமரியாதைக்குரிய மாநில சிறுபான்மையினர் ஆணையத்துடைய தலைவர் அருட்தந்தை ஜோ அருண் அவர்களே, நாளைய தினம் இந்த பள்ளிவாசலை திறந்துவிருக்கக்கூடிய அருமைக்குரிய சகோதரர் பொதக்குடி ஏஹெச் அப்துல் அஜீஸ் அவர்களே, இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய மாநில சிறுபான்மையினர் ஆணையத்துடைய உறுப்பினர் நாகூர் ஏஹெச் நஜிமுதீன் அவர்களே, வரவேற்புரை ஆற்றிவிட்டு அமர்ந்திருக்கக்கூடிய ஜமாத்துடைய செயலாளர் எம்எம் ரஃபியுதீன் அவர்களே, நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கி கொண்டிருக்கக்கூடிய அப்துல் மாலிக் அவர்களே, மனிதநேய ஜனநாயக கட்சியுடைய மாநில துணை செயலாளர் நண்பர் பொதக்குடி ஜெயினுதீன் உள்ளிட்ட நண்பர்களே, மேடையிலே அமர்ந்திருக்கக்கூடிய சான்றோர்களே, பெரியோர்களே, கொட்டும் மழையிலும் இந்த நிகழ்வில் குடிமியிருக்கக்கூடிய உறவுகளே, உலகமெங்கும் சமூக வலைதளங்களில் வழியாக இந்த நிகழ்வை அவதானித்து கொண்டிருக்கக்கூடிய பொதக்குடி சொந்தங்கள் உள்ளிட்ட உங்கள் அனைவருக்கும் ஏக இறைவனின் அமைதியும் ஆசையும் சூழ்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வ பரக்காத்துஹு. சிறப்புக்குரிய இந்த பள்ளிவாசல் திறப்பு விழாவில் வெயிலை மழை தணித்திருக்கிறது. அதுபோல்தான் இந்த மேடை நாட்டிலே நிலவி கொண்டிருக்கக்கூடிய வெறுப்பு அரசியலை தணித்திருக்கிறது என்று நான் கருதுகின்றேன்.
ஒரு பள்ளிவாசல் திறப்பு விழாவிலே ஜமாத்தார்களும் சங்கைக்குரிய மார்க்க அறிஞர்களும் ஜமாத்துடைய அங்கத்தினர்களாக இருக்கக்கூடிய சகோதர சகோதரிகளும் மட்டுமே பங்கேற்று அதை சிறப்பித்திருக்க முடியும். ஆனால் சகல தரப்பினரையும் அழைத்து வந்து சமூக ஒற்றுமையை நிலைநாட்டும் வகையில் இந்த நிகழ்ச்சியை நடாத்தி கொண்டிருப்பதற்காக இந்த ஜமாத்திற்கு நான் சார்ந்த மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். புதக்குடி பள்ளிவாசல்கள் நிறைந்த ஊர். இங்கே ஒரு புதிய பள்ளிவாசலை கட்டி எழுப்பி அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய இனிய தோழர் மூன்றாவது பெரும் கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய பெயரை சூட்டி மகிழ்ந்திருக்கிறீர்கள். இந்த பெயரை பார்த்தவுடன் நான் மகிழ்ச்சி அடைந்தேன். சகிப்புத்தன்மையின் அடையாளத்திற்கு ஒருவராக வரலாற்றிலே பெருமிதத்தோடு பார்க்கக்கூடியவராக கலீஃபா உமர் அலி அவர்கள் இருக்கிறார்கள். அவருடைய ஆட்சியில்தான் மதீனாவை தலைநகராக கொண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அரசை கட்டியமைத்த போது அந்த அரசை பேரரசாக விரிவுபடுத்தியவர் கலீஃபா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். அவருடைய காலத்தில் ஜெருசலம் அவரால் வெற்றி கொள்ளப்படுகிறது. ஜெருசலம் எங்கே இருக்கிறது? இஸ்ரேலிய பயங்கரவாதத்தால் பாலஸ்தீனம் சின்ன பின்னப்படுத்தப்பட்டிருக்கிறது. அந்த பாலஸ்தீன பெருநிலத்திலே ஜெருசலம் இருக்கிறது. முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் யூதர்களும் மதிப்புக்குரிய பூமியாக கருதக்கூடிய அந்த ஜெருசலத்தை கலீஃபா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கைப்பற்றுகிறார்கள். கைப்பற்றிய அந்த தருணத்தில் நகரிலே உலா வருகிறார்கள், நகர மக்களை சந்திக்கிறார்கள். அங்கே கிறிஸ்தவ பேராலயம் வருகிறது. அப்பொழுது அங்கிருக்கக்கூடிய மரியாதைக்குரிய பாதிரியார் அவர்கள் கலீஃபா உமர் அவர்களுக்கு வரவேற்பை அளிக்கிறார்கள். வரவேற்பை அளித்து அந்த தேவாலயத்துடைய சிறப்புகளை வரலாற்று பின்னணியை விவரிக்கிறார்கள். அந்த நேரத்தில் தொழுகைக்கான நேரம் வருகிறது. உடனடியாக கலீஃபா உமர் அவர்கள் சொல்கிறார்கள், பாதிரியார் அவர்களே, தொழுகைக்கான நேரம் வந்துவிட்டது, நான் சீக்கிரம் புறப்படுகிறேன் என்று சொன்னவுடன் அந்த அருமைக்குரிய பாதிரியார் அவர்கள் கலீஃபாவிடம் சொல்கிறார், கலீஃபா அவர்களே, உங்களுக்கு ஆட்சேபனை இல்லை என்று சொன்னால் இந்த தேவாலயத்தில் ஒரு பகுதியை சுத்தம் செய்து உங்கள் தொழுகைக்காக ஏற்பாடு செய்து தருகிறோம், நீங்கள் தொழுது கொள்ளலாம் என்று சொல்கிறார்கள். அதை அன்போடு அந்த இடத்துல கலீஃபா உமர் அவர்கள் நிராகரிக்கிறார்கள். ஏன் நிராகரிக்கிறார்கள்? கோபமா, வெறுப்பு அரசியலா? அல்ல, அந்த இடத்துல விளக்கம் தருகிறார்கள். அன்புக்குரிய பாதிரியார் அவர்களே, நீங்கள் அன்பின் அடிப்படையில், ஒரு நேசத்தின் அடிப்படையில் இந்த தேவாலயத்தில் ஒரு பகுதியில் நீங்கள் தொழுகை நடத்தி கொள்ளலாம் என்று சொல்கிறீர்கள், நன்றி. ஆனால் எனக்கு பிற்காலத்தில் வரக்கூடிய தலைவர்கள் அல்லது என் சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஒருவேளை எங்களுடைய கலீஃபா இந்த தேவாலயத்தில் தான் தொழுகை நடத்தினார் என்று கூறி இந்த தேவாலயத்தை உரிமை கொண்டாடக்கூடிய அபாயம் இருக்கிறது, எனவே அதை நான் தவிர்க்கிறேன் என்று சொன்னார்கள். வரலாற்றிலே பொன் எழுத்துகளால் பொறிக்கப்படக்கூடிய சம்பவங்களில் சமய சகிப்புத்தன்மைக்கு உதாரணமாக கூறக்கூடிய நிகழ்வுகளில் இது ஒற்றுமையாக உருதாய் மக்களாக வாழக்கூடிய மக்களுக்கு மத்தியில வெறுப்பு அரசு இரத்த ஆறுகளை ஓட வைத்து அதன் வழியாக ஆட்சி அதிகாரத்தை தக்க வைக்க வேண்டும் என்று ஒரு கூட்டம் தொடர்ந்து முயன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு நிலையில தமிழ்நாடு அமைதி பூங்காவாக இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்வது உண்டு, இந்த பொதக்குடியில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் யார், கூத்தாநல்லூரில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் யார், அத்திக்கடையில் இருப்பவர்கள் யார், பூதமங்கலத்தில் இருப்பவர்கள் யார், தண்ணீர் குணத்தில் இருப்பவர்கள் யார்? இந்த மண்ணின் மைந்தர்கள். இவர்களுடைய மரபணுக்களை அறிவியல் ரீதியாக ஆய்வு செய்தால் இதனுடைய தொடர்ச்சி கீழடியில் தான் புதைந்து கிடக்கிறது என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒரு 500 ஆண்டுகளுக்கு முன்பாக, 1000 ஆண்டுகளுக்கு முன்பாக, ஏன் சோழ சாம்ராஜ்யம் பரவி விரிந்த அந்த காலகட்டத்திலேயே உயர் சாதி கொடுமைகள் தாழாமல் சமூக நீதியை விரும்பி விருப்பத்தோடு இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் இந்த மண்ணிலே வாழக்கூடிய முஸ்லிம்கள். அவர்கள் ஒரு காலத்திலே பிராமணர்களாக, தேவர்களாக, வன்னியர்களாக, நாடார்களாக, தலித்துகளாக, பழங்குடியினராக, யாதவர்களாக அல்லது இந்து சமுதாயத்தின் ஏதோ ஒரு சாதி பின்னணியை கொண்டவர்களாக இருந்திருக்கலாம். ஆனால் சமத்துவத்தையும் சமூக நீதியையும் ஓரிரை கொள்கை என்ற ஒழுங்குகளையும் ஏற்று இந்த மண்ணிலே இஸ்லாத்தை தடவி இருக்கிறார்கள். அதனால்தான் இந்த நிகழ்விலும் கூட முஸ்லிம்கள் நடத்தக்கூடிய இந்த பள்ளிவாசல் திறப்பு விழாவை முன்னிட்டு
புதக்குடியை சுற்றி இருக்கக்கூடிய 22 ஊர்களைச் சேர்ந்த இந்து சமுதாய மக்கள் இந்த பள்ளிவாசல் திறப்பு விழாவுக்கு வாழ்த்து கூறுவதற்காக பழங்களோடு தட்டுகளோடு சீரெடுத்து இதே வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த உறவு முறையை யாரால் குலைக்க முடியும்? எத்தனை இரட்டை இன்ஜின்கள் வந்தாலும் இந்த ஒற்றுமையை மோதி குலைத்து விட முடியாது என்பதை நாங்கள் மீண்டும் பறைசாற்றிக் கொள்ள விரும்புகின்றோம். இது தமிழ்நாடு. இங்கே இருக்கக்கூடிய இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களும் ஏனைய மக்களும் மாமான் மச்சான்களாக அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். ஒரு காலத்திலும் இந்த உறவுகளை யாராலும் சிதைத்து விட முடியாது, பிரித்து விட முடியாது. இப்போது கூட அண்ணன் ரஃபீதின் அவர்களிடம் கேட்டேன், 22 கிராமங்களைச் சேர்ந்த நம்முடைய இந்து சமுதாய உறவுகள், அவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம், மிகவும் பிற்படுத்தப்பட்டவர்களாக இருக்கலாம், தாழ்த்தப்பட்டவர்களாக இருக்கலாம், எல்லோரும் ஒன்று கூடி வரிசையாக வருகின்ற போது அவர்களுடைய பண்பாடு கலாச்சாரத்தின் அடிப்படையிலே மேலதளங்களோடு வருகிறார்கள். அதே நேரம் முஸ்லிம்களுடைய பண்பாடு இதற்கு அப்பாற்பட்டது என்று தெரிந்தவுடன் தங்களுடைய வருகையில மேலதாளங்களை தங்களுடைய எல்லைகளில் நிறுத்திவிட்டு பள்ளிவாசல் மஹல்லா வந்தவுடன் அமைதியாக படத்தட்டுகளோடு வருகை தந்திருக்கிறார்கள் என்ற செய்தி நமக்கெல்லாம் மகிழ்ச்சியை தருகிறது. இதுதான் புரிந்துணர்வு, இதுதான் சகிப்புத்தன்மை. ஒருவரை ஒருவர் மதித்தல் தான் வாழ்க்கையை அழகுபடுத்துகிறது, பண்பாட்டை மேம்படுத்துகிறது. அந்த உறவும் பண்பாடும் இந்த பள்ளிவாசல் திறப்பு விழாவின் மூலம் கட்டி காக்கப்பட்டிருக்கிறது என்பதுதான் சிறப்பு. இந்த ஜமாத்தார்களுக்கு நான் ஒரு வேண்டுகோளை வைக்கின்றேன். இந்த பள்ளிவாசல் திறப்பு விழாவில் நம்முடைய அருட்தந்தை அவர்கள் இணக்கத்தை உருவாக்கக்கூடிய முயற்சிகளை கட்டமைக்க வேண்டும். இன்னும் கூடுதலாக சொன்னால், இது போன்ற நிகழ்வுகளுக்கு அரசியல் ரீதியாக எதிர் சித்தாந்தத்தில் இருப்பவர்களுக்கும் கூட நீங்கள் இது போன்ற நிகழ்ச்சிகளில் நீங்கள் அரசியல் கூட்டணி நட்பு இதையெல்லாம் கடந்துவிட்டு உறவுகளை பலப்படுத்த வேண்டும் என்று எல்லா கட்சியினர், எல்லா சாதி சங்க தலைவர்கள், வர்த்தக அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், விவசாய அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள், தொழிற்சங்கங்களைச் சேர்ந்தவர்கள் எல்லோருக்கும் அழைப்பு கொடுங்கள். ஒருவேளை இந்த நேர நெருக்கடியிலே அந்த அழைப்பை நீங்கள் தவற விட்டிருந்தால் அடுத்தடுத்த ஜும்மா வெள்ளிக்கிழமை சிறப்பு தொழுகைகளின் போது ஓப்பன் மஸ்ஜித், திறந்த பள்ளிவாசல் சந்திப்பு என்ற பெயரில் அவர்களுக்கு அழைப்பு கொடுங்கள். அழைப்பு கொடுத்து பள்ளிவாசல் என்றால் என்ன, வெள்ளிக்கிழமையிலே தொழுகை எவ்வாறு நடைபெறுகிறது, அங்கு என்ன சொற்பொழிவு நடைபெறுகிறது, இதையெல்லாம் அவர்களை பார்க்க வைக்க வேண்டும். பார்த்து ஒரு சிறிய விருந்தோம்பலை நடத்த வேண்டும். இத்தகைய நிகழ்வுகள் தான் நெருக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஒன்றை நான் மீண்டும் முஸ்லிம் சமூகத்துக்கு சொல்லிக் கொள்கிறேன், உணர்ச்சி தூண்டல்களுக்கு பலியாகி விடாதீர்கள். மறுபுறம் இந்துத்துவ வெறி தூண்டப்படுகின்ற காரணத்தினாலே இன்னொரு புறம் இஸ்லாத்தின் பெயரால், முஸ்லிம்களின் பெயரால் வெறியை தூண்டுபவர்களுக்கு ஒரு காலத்திலும் ஆதரவளித்து விடாதீர்கள். இஸ்லாம் அதை ஏற்கவில்லை. புரட்சி தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இனவாதத்தை, இனவெறியை தூண்டி மக்களை அழைப்பவன் என்னை சார்ந்தவனல்ல என்று சொன்னார்கள். இஸ்லாம் எந்த இடத்திலும் இனவாதத்தை, மதவாதத்தை, சாதியவாதத்தை ஆதரிப்பதில்லை. அப்படிப்பட்ட அற்புதமான பொன்மார்க்கத்தைச் சேர்ந்த நீங்கள் நிதானமாக பண்பாட்டுடன் இந்த மண்ணின் கலாச்சாரத்தை பாதுகாக்கும் அறப்பணியில் ஈடுபடும் நோக்கத்தோடு நீங்கள் ஒவ்வொரு நிகழ்வுகளையும் முன்னெடுத்துக் கொள்ளுங்கள். சுற்றிலும் வாடக்கூடிய இந்து சமுதாய மக்களை அரவணைத்து அவர்களோடு நீங்களும், உங்களோடு அவர்களும் வாட வைக்க வேண்டிய எதிர்கால திட்டமிடல்களை நீங்கள் முன்னெடுக்க வேண்டும். இந்த மண்ணிலே பெரும்பான்மை இந்து சமுதாய மக்கள் நடுநிலையாக இருக்கின்ற வரைதான் ஜனநாயகம், மதச்சார்பின்மையும் பாதுகாக்கப்படும் என்பதை மறந்துவிடாதீர்கள். ஒரு RSS மனதில் வைத்து விட்டு எல்லாரையும் எதிரியாக கருதிவிடக்கூடிய போக்கு ஒரு காலத்திலும் உங்களுடைய எண்ணங்களிலே வேரூன்றிவிடக்கூடாது. ஏனென்று சொன்னால், RSS ஆதரிப்பவர்கள் தமிழ்நாட்டில் 5% பேர் கூட இல்லை. 95% இந்துக்கள் ஜனநாயகத்தையும் மதச்சார்பின்மையும் மனிதநேயத்தையும் நம்பக்கூடியவர்களாக, நேசிக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இந்த யதார்த்தத்தை வளரும் தலைமுறையிடம் நாம் விதைக்க வேண்டும், எடுத்து சொல்ல வேண்டும். அந்த அன்பையும் பண்பையும் ஊட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. வாஹிரதானி அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.
سال دمعي شوقا يا حبيبي إليك فاض قلبي عشقا بالصلاة عليك طارت روحي حبا في المنام إليك رام كل قربا سيدي لبيك قلبي في المدينة وجد السكينة. விருந்தினர்களை கௌரவிக்க இன்றைய கதாநாயகர் அருமை சகோதரர் ஏஹெச் அப்துல் அஜீஸ் அவர்களை நாம் மேடைக்கு அழைக்க இருக்கின்றோம். அதற்கு முன்பாக ஒரு சில வார்த்தைகள் இமாம் அவர்கள் ஏற்கனவே சொல்லிவிட்டு சென்றார்கள். அஜீஸ் அவர்களுடைய உயர்ந்த மனிதர், உள்ளத்தாலும் எண்ணத்தாலும் பண்பிலும் அறத்தாலும் உடலாலும்னு சொல்கிறார். நண்பர் சொல்லலாம், நான் சொல்லக்கூடாது. இப்படி நல்ல எண்ணங்களை மனத்திலே உயர்ந்து நிற்பவர். அவர் எப்பொழுதுமே கிள்ளி கொடுக்க மாட்டார், அள்ளி கொடுப்பார். சொல்லி கொடுக்க மாட்டார். அவர் முதலிலே சொல்லும் பொழுது நான் மட்டுமல்ல, என்னால் முடிந்த இந்த பள்ளி உருவாகி இருக்கிறது. ஒரு புதக்கூடிய விழா கோலம் கொண்டது போல எங்க பார்த்து எத்தனை ஃப்ளெக்ஸில் அஜீஸுடைய புகை அவருடைய புகைப்படம் ஒன்றில் தான் இருக்கும். அதுவும் எனக்கு அவர் அனுமதி கொடுத்ததால் அவருடைய புகைப்படத்தை பொதக்குடி சங்கம் சிங்கப்பூர் சார்பாக, பொதக்குடி அசோசியேஷன் சிங்கப்பூர் சார்பாக அவருக்கு வாழ்த்துக்குறி சவுக்கத்தளி தெரு முனையில் வைத்திருக்கின்றோம். அதில் மட்டும்தான் அவருடைய புகைப்படம் இருக்கும். அதுதான் நான் சொன்னேன், அவர் சொல்லாமலே பல நல்ல விடயங்களை ஊருக்காகவும் மக்களுக்காகவும் செய்து கொண்டே இருக்கிறார், இன்னும் செய்வார். அவருடைய அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்கள் எல்லாம் மன்னித்து அவருக்கு பொருளாதாரத்திலே மேலும் மேலும் கொடுக்க வேண்டும். நமக்கெல்லாம் இன்னும் பல நற்காரியங்களை ஊருக்காகவும் ஊர் உறவிற்காகவும் செய்ய வேண்டும் என்று கூறி அவர்களை நான் மேடைக்கு அழைக்கின்றேன், விருந்தினர்களை கௌரவிப்பதற்காக. அஜீஸ் அவர்கள் பொன்னாடை போர்த்த இருக்கிறார்கள். திருவாரூர் சட்டமன்ற மாவட்ட உறுப்பினர் பூண்டி கே கலைவாணன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்தப்படுகிறது. சேர்லாம் தொடச்சி ஈரம்லாம் போயிடுச்சு, வந்து உட்காரலாம், கைது ஈரமாகாது. வாங்க, முன்னாடி வாங்க, பயப்படாதீங்க. அத்தோடு ஒரு நினைவு பரிசும் வழங்க இருக்கிறார் அருமை சகோதரர் ஏஹெச் அப்துல் அஜீஸ் அவர்கள். கொஞ்சம் நவந்து வந்தால் நல்லா இருக்கு. ஏன்னா இந்த ஒரு ஓகே, இப்போ ஓகே ஹஜா, நாளைக்கு வரலாறு முக்கியம். அடுத்ததாக எம் மாரிமுத்து அவர்களுக்கு திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற உறுப்பினர் அவர்களுக்கு அருமை சகோதரர் அஜீஸ் அவர்கள் பொன்னாடை போர்த்து நினைவு பரிசு வழங்குவார். உங்களுடைய பலத்த கரகோஷத்தோடு அடுத்ததாக மனிதநேய ஜனநாயக கட்சி தலைவர் தமிமுன் அன்சாரி அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. அவர்களுக்கு நினைவும் பரிசு வழங்கி கௌரவிக்கப்படுகிறார். அடுத்ததாக மாநில சிறுபான்மை ஆணையர் தலைவர் அருட்தந்தை ஜோ அருண் அவர்களுக்கு
பொன்னாடை போர்த்தி கௌரவிக்க இருக்கிறார்கள். ஏச் அப்துல் அஜீஸ் அவர்கள். இதோ நினைவு பரிசும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. மாநில உறுப்பினர் ஏஹெச் நஜ்முதீன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த இருக்கிறார். நினைவு பரிசும் அவர்களுக்கு வழங்கப்படுகிறது. அஜீஸ் அவர்களுக்கு நன்றி. ஆடி பில்டிங்க்கு உள்ளவங்களா ஆல்டியர் அது இந்த பள்ளிவாசலை வடிவமைத்து சிறப்பாக கட்டி முடித்த பள்ளிவாசல் கட்டிட வடிவமைப்பு நிறுவனத்திற்கு நாம் இப்பொழுது நினைவு பரிசும் பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்க இருக்கின்றோம். Atelier for Progressive Architecture APA Prime Axis Infra Private Limited கோயம்புத்தூர். சிறப்பாக வடிவமைத்த நண்பர் சகோதரர்களுக்கு மனமார்ந்த நன்றி. கம்பம் கொஞ்சம் தாண்டி வாங்க. நிறுவனத்திற்கு நினைவு பரிசு கைத்தட்டிய 2 பேருக்கு நன்றி. இப்போ 5 பேர் ஆயிடுச்சு. அடுத்ததாக பொதக்குடி சிங்கப்பூரின் தலைவர் ஏ அப்துல் சுக்கூர் அண்ணன் அவர்களுக்கு நன்றி நன்றி. நிறுவனத்திற்கு நன்றி. மூவருக்கும் நன்றி. அடுத்ததாக பொதக்குடி சங்க தலைவர் ஏ அப்துல் சுக்கூர் அண்ணன் அவர்களுக்கு ஏஹெச் அஜீஸ் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். சுரேந்தர் எலக்ட்ரிஷியன் தானே, எங்கிருந்தாலும் மேடைக்கு உடனே வரவும். மைக்கு பொத்தக்கூடாதா? அருமை சகோதரர் பொதக்குடி சங்க துணைத் தலைவர் ஏஎன்ஏ நிஜாமுதீன் அவர்களுக்கு இப்பொழுது பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்க இருக்கிறார்கள் ஏஹெச் அப்துல் அஜீஸ் அவர்கள். சுரேந்தர் எங்க பாருங்க. அடுத்ததாக KSMA சுல்தான் சலாஹுதீன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். ஏஹெச் அப்துல் அஜீஸ் அவர்கள் பொன்னாடை போர்த்தி சிறப்பிக்க இருக்கிறார்கள். ஓகே.
ராம்கோ சிமெண்ட் நிறுவனத்தின் சார்பாக ஏஹெச் அப்துல் அஜீஸ் அவர்களுக்கு ஒரு நினைவு பரிசினை வழங்க இருக்கிறார்கள். தரமான சிமெண்ட்னு நினைக்கிறேன். என்ன நினைவு பரிசு கொடுக்குறாங்கன்னு பார்ப்போம். பிரித்து காமிங்களேன். ஒரு 2 மூட்டை சிமெண்ட் இருக்கான்னு பார்ப்போம். யார் நன்றி நன்றி. நாங்கள் அவர் பேரை சொல்லாமலே அவருக்கு இப்போ பொன்னாடை பொருத்த போடுகிறோம். செயலாளர் MM ரபியுதீன் அவர்களுக்கு எங்களுடைய அருமை சங்க தலைவர் பொதக்குடி சங்கத்தின் துணைத் தலைவர் AH அப்துல் அஜீஸ் அவர்கள் பொன்னாடை பொருத்துவார்கள். அவர் பேரை அவரே சொல்ல மாட்டேன்றார், நாங்கள் தான் சொல்லுவோம். பாருங்கண்ணே. அடுத்ததாக அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தியவருக்கே பொன்னாடை போர்த்த ஊர் உறவுமுறை ஜமாத் தலைவர் அவர்கள் MJ பத்ருல் ஜமான் அவர்கள் இப்பொழுது பொன்னாடை போர்த்துவார்கள். AH அப்துல் அஜீஸ் அவர்களுக்கு கொஞ்சம் நவந்து வாங்க. செயலாளர் இப்போ துடிப்புடைய இருக்கார், ஓடிடுறார் அங்கே இங்கே. மரக்கன்று வைக்க வேண்டும். சரி, வாங்க. இல்லை மரக்கன்று. ஓகே. ஸோ நிகழ்ச்சியின் இறுதியாக மரக்கன்று நடும் விழா அத்தோடு இந்த நிகழ்ச்சி முடிவடையவில்லை. நன்றி உரை இருக்கிறது. வெகு விரைவிலே நாம் மரக்கன்று நட்டுவிட்டு நன்றி உரையுடன் இந்த நிகழ்ச்சி முடிவு பெறும். சிறப்புரை வழங்க மௌலானா மௌலவி அல் ஹாஃபீஸ் முகமது அஃபாஸ் அவர்களை நான் அன்புடன் அழைக்கின்றேன். அவர்கள் மரக்கன்று இட்டுக்கொண்டிருக்கும் நேரத்தில் ஒரு சிறிய உரை. மௌலவி அல் ஹாஃபில் முகமது அப்பாஸ் MA அவர்களை நான் அன்புடன் அழைக்கின்றேன். ஒரு சிறப்புரை வழங்க மரக்கன்று விழாவும் தொடர்ந்து நடைபெறும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் அளப்பிலும் கிருபையால் அவனுடைய பள்ளியினுடைய திறப்பு விழாவினுடைய முதல் நாள் நிகழ்வு நடந்து முடிய இருக்கிறது. இந்த விழாவில் எல்லோருடைய பெயரை எனக்கு முன்னால் வாழ்த்துறை வணங்கிய அத்தனை பேரும் சொல்லியிருக்கிறார்கள். நானும் அதையே சுருக்கமாக அழைப்புதலில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அத்தனை பொறுப்புதாரிகளுக்கும், விழாவிற்கு வந்திருக்கக்கூடிய இஸ்லாமிய சொந்தங்கள், மாற்று மத சகோதரர்கள், பொறுப்புதாரிகள், உங்கள் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அன்பும் அருளும் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிகழட்டுமாக. பள்ளிவாசலுடைய திறப்பு விழா என்று சொல்லுகிற பொழுது பள்ளியினுடைய சிறப்புகள் என்ன என்பதையும் நாம் கொஞ்சம் தெரிந்து கொள்ள வேண்டும். மரக்கன்று நடக்கூடிய நிகழ்வு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த கன்றின் மூலமாக இந்த ஊரினுடைய வளர்ச்சியை செழிப்பாக்கி தந்தருள்வானாக. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இந்த உலகத்தை ஆரம்பிக்கிற பொழுதே பள்ளியிலிருந்து தான் துவங்குகிறான்.
ஆரம்பமே பள்ளியை கொண்டு தான் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா ஆரம்பிக்கிறான். குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது, இன்ன அவ்வல பைத்தின் உலாலின் நாஸ் லல்லதி பிபக்கத முபாரக்கா. ஹஜ்ஜுக்காக வேண்டியும் உம்ராவுக்காக வேண்டியும் நாம் செல்லக்கூடிய அந்த காபத்துல்லா அதுதான் ஆரம்ப பள்ளி என்பதை குர்ஆன் நமக்கு சான்று பாருகிறது. அதற்கு அடுத்தபடியாக ஏறத்தாழ 40 ஆண்டுகளுக்கு பிறகுதான் பைத்துல் முகத்தஸ் என்கின்ற மஸ்ஜிதுல் அக்ஸாவும் உருவாக்கப்படுகிறது. பொதுவாகவே பள்ளி நிர்மாணம் செய்தால் அதற்கு பிறகு இப்படி துஆ செய்ய வேண்டும் என்பதை ஹஸரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் நமக்கு கற்றுத் தந்திருக்கிறாங்க. ரப்பனா தகப்பல் மின்னா இன்னக அன்த ஸமீஉல் அலீம். இறைவா, எங்களுடைய புறத்தில் இருந்து இதனை முழுமையாக ஏற்றுக்கொள்வாயாக என்று துஆ செய்ய வேண்டும். எல்லா காரியங்களும் நடைபெற்றாலும் கபூல் என்பது மிக முக்கியமான ஒன்று என்பதை இந்த இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவருடைய துஆவின் மூலம் விளங்க முடிகிறது. மஸ்ஜித் என்பது வெறுமனே தொழுகைக்காக வேண்டி மட்டுமல்லாமல் பல்வேறு நிகழ்வுகளையும் அது உள்ளடக்கியதாகத்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நடைமுறைப்படுத்தினார்கள் என்பதையெல்லாம் ஹதீஸ்கள் மூலமாக பார்க்க முடிகிறது. காலப்போக்கிலே தேவைக்கு அதிகமாக மஸ்ஜிதை விரிவாக்கம் செய்வது, அதற்காக வேண்டி பொருளாதாரம் செலவு செய்வது, இதுவெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயமாக எடுத்துக்கொள்ள முடியாது. யார் பள்ளியை கட்டுகிறாரோ, மன் பனா மஸ்ஜிதல் லில்லாஹி யப்தகி பிஹி பனல்லாஹு லஹு ஃபில் ஜன்னா. பள்ளிக்கு இறை பொருத்தத்தோடு யார் பள்ளியை கட்டுகிறாரோ அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா அவருக்கு சொர்க்கத்திலே ஒரு வீட்டை கட்டுகிறான் என்று நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நமக்கு சொல்லித் தந்திருக்கிறார். அப்படியானால் நாம் இந்த உலகத்திலே கட்டிய வீடுகள் நமக்கு சொந்தமானதல்ல, நாம் வைத்திருக்கக்கூடிய வணிகங்கள் நமக்கு சொந்தமானதல்ல, இது எதுவுமே நமக்கு பெயர் தாங்கியாக வரப்போவது கிடையாது. இந்த உலகத்திலேயே நாம் பள்ளிக்கு செலவு செய்யக்கூடிய செலவினங்கள், இந்த உலகத்திலேயே பள்ளிக்கு நாம் கொடுக்கக்கூடிய வருவாய்கள், இவையெல்லாம் நாம் சொர்க்கவாசிகள் என்பதை இந்த உலகத்திலேயே நமக்கு முடிவு செய்து தருகிறார். எப்போ நாம் இங்கே ஒரு ரூபாயோ ஒரு 1000 ரூபாயோ லட்சம் ரூபாயோ ஏதோ கொடுத்து விடுவோமையானால் நாம் பள்ளிக்காக கொடுக்கிறோம். பெருமானார் சொன்னது போல சொர்க்கத்திலே நமக்கான மாளிகை இருக்குமானால் நாம் சொர்க்கவாசிகள், நமக்கான ஒரு வீடு அங்கே இருக்கிற பொழுது நாம் சொர்க்கவாசிகள் என்பதில் எந்த அளவும் சந்தேகம் இல்லை என்பதை தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. அதனால தான் பள்ளிக்கு உபகாரம் செய்வதிலே, பள்ளிக்கு கொடுக்கிற விஷயங்களில் ஆண்கள் மட்டும் இல்லாமல் பெண்களும் மனமுவழ்ந்து வந்திருக்கிறார்கள் என்பதை எல்லாம் ஹதீஸ்களில் பார்க்க முடிகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பயான் செய்கிற போது கையில் ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு தான் என்ன செய்வாங்க, பயான் செய்வாங்க. அப்போல்லாம் மெம்பர் படியெல்லாம் கிடையாது. இதை பார்த்து கொண்டிருந்த ஒரு சஹாபிய பெண்மணி தனக்கு தெரிந்த ஒரு தச்சர் ஆசாரியை கூப்பிட்டு ஒரு படி செஞ்சு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அந்த படியை செஞ்சு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய சமூகத்தில் கொண்டு வந்து ஒப்படைப்பாங்க. அது வரைக்கும் மஸ்ஜிதுன் நபவியில் என்ன கிடையாது, மெம்பர் படி கிடையாது. சும்மா நின்ற நிலையில தான் அசாவை வச்சு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பயான் செய்வாங்க, பேசுவார்கள். இந்த படி வந்ததற்கு பிறகு அந்த அசா கம்பை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓரமாக வச்சுட்டு மெம்பரில் உட்கார்ந்து சமூகத்துக்கு மத்தியிலே பேச ஆரம்பித்தார்கள். ஒரு நாள் அப்படி பேசி கொண்டிருக்கிற பொழுது ஒரு அழுகையினுடைய சப்தம் ஏற்படுகிறது. என்னன்னு பார்த்தா அந்த அசா கம்பு அழுகிறது. அந்த அசா கம்பு அழுகுது. அதை பார்த்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை எடுத்துகிட்டு வர சொல்லி கேட்பாங்க, ஏன் அழுகிற அப்படின்னு. அப்போ அந்த அசா கம்பு நபிகளாரிடத்தில் பேசியது, யா ரசூலல்லாஹ், இவ்வளவு காலம் என்னை பிடித்த நிலையிலே நீங்கள் என்ன செஞ்சீங்க, மக்களுக்கு உபதேசம் புரிந்தீர்கள். ஆனால் இன்றைக்கு ஒரு பெண்மணி கொண்டு வந்து மெம்பர் படி கொடுத்த உடனே என்னை நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த அசா கம்பு அழுதது. அப்போ நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனிடத்தில் ஒரு வார்த்தை சொல்வார்கள். அந்த வார்த்தையை கேட்ட உடனே அந்த அசா அழுவதை நிறுத்தி கொண்டது. என்ன சொன்னாங்க, ஏன் அந்த அழுகையை நிறுத்தியது என்று பார்த்தால் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, அழுக வேண்டாம், சொர்க்கத்தில் என்னோடு நீ இருப்பாய் என்று அந்த அசாவை பார்த்து நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். சொர்க்கத்திலே இடம் கிடைக்கிறதே என்கின்ற ஆசையிலே அழுகையை நிறுத்தி கொண்டது. வரலாறு இப்படி பதிவு செய்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அடக்கம் செய்கிற பொழுது அந்த அசா கம்பையும் அந்த கபிரிலேயே வைத்து அடக்கம் செய்யப்பட்டதாகத்தான் வரலாறு பதிவு செய்கிறது. இது சொல்ல வரக்கூடிய பாடம் இதுதான். பள்ளிகளுக்கு உதவி செய்வது என்பது,
பள்ளியினுடைய பரிணாம வளர்ச்சிக்கு நிதி உதவி கொடுப்பது என்பது ஆண்கள் மட்டுமல்ல, பெண்களுக்கும் அதிலே மிகுந்த கவனம் இருக்க வேண்டும் என்பதை தான் இதுபோல வரலாற்று துளிகள் நமக்கு சொல்லித் தருகின்றன. வரலாற்றிலே நாம் வழிநடிகளே பார்க்கிறோம், வெறும் பள்ளியிலே கட்டிட்டு தொழுக போகாமல் இருக்கிறது கூடாது. ஜும்மாவுக்கு கூறுறதுங்கிறது எல்லா இடத்துலையும் உண்டு. சுபுகளை பார்த்தா தான் தெரியும் மஹல்லாவுடைய வளர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு. ஜும்மாவுக்கு கூடுவதை போல மஹல்லாவுடைய வளர்ச்சி சுபு தொழுகையில் இருக்கணும், இஷாவுடைய தொழுகையில் இருக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் நம்ம பதில் எல்லாரும் ஊரில் இருக்கிறதுனால நிறைய தொழுகையாளிகளை பார்க்க முடியும். ஆனால் எங்களுடைய பகுதி எல்லாம் அப்படி இருக்காது. 500 பேர் தொழக்கூடிய பள்ளியில் ஒரு 40 பேர் 50 பேர் தான் இருப்பாங்க. 10% 5% தான் தொழுகைக்கு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. பள்ளியினுடைய தொடர்போடு இருக்க வேண்டும். அங்கிருந்து தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத் மஹல்லாவுக்கு பரவுகிறது. பள்ளியினுடைய தொடர்பிலேயே இருந்தால்தான் அல்லாஹ்வுடைய ரஹ்மத்து நம்முடைய மஹல்லா முழுவதும் பரவுகிறது என்பதையெல்லாம் நபிகளா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. ஒரு பெண்மணி பள்ளியை கூட்டக்கொள்ள இருப்பாங்க, பள்ளியினுடைய தொடரில் இருப்பாங்க. திடீர்னு பார்த்தா அவங்க இல்லை. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்பாங்க, எங்கே அந்த பெண்மணியை காணமே அப்படின்னு. அப்போ சஹாபாக்கள் சொல்லுவாங்க, அந்த பெண்ணை இறந்துட்டாங்க, அவங்கள நாங்கள் அடக்கம் செஞ்சிட்டோம் அப்படின்னு. அப்போ அவங்களுடைய அடக்க எனக்கு சொல்லியிருக்கலாமே அப்படின்னு நபிகளார் கேட்டுட்டு அவங்களுடைய அடக்க ஸ்தலத்தை காமிங்க அப்படின்னு சொல்லி அந்த கபர் அடக்கம் செய்யப்பட்டிருக்க இடத்துல காயிபு ஜனாசா என்று சொல்லக்கூடிய ஜனாசா இல்லாமலேயே அவர்கள் இருப்பதாக நினைத்து கொண்டு தொழக்கூடிய ஒரு தொழுகை. அந்த தொழுகையை அந்த பெண்மணிக்கு தொழுது விட்டு நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னாங்க, இந்த பெண்மணி சொர்க்கத்திலே இருக்கிறார்கள். பள்ளியினுடைய தொடர்பில் இருந்த காரணத்தினால் இந்த பெண்மணி சொர்க்கத்தில் இருக்கிறார்கள் என்று நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்று சொன்னால் நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பள்ளியினுடைய தொடர்பில் இருக்கிற பொழுது சொர்க்கம் நமக்கு கிடைக்கிறது என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். இமாம்கள் தான் கூட்டணும், மோதினார்கள் தான் சுத்தம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம நினைக்கக்கூடாது. தொலை வர்றான், வழியில் ஏதாவது தூசி இருந்தால் எடுத்து ஓரமாக போடக்கூடிய பழக்கம் அத்தனை பேருக்கும் இருக்க வேண்டும். பள்ளியை சுத்தமாக வைத்துக்கொள்ள வேண்டிய எண்ணம் நம் தொலை வரக்கூடிய அத்தனை பேருக்கும் இருக்க வேண்டும். அதுதான் ஒரு பள்ளிக்கு செய்யக்கூடிய கண்ணியமான நிகழ்வு என்பதை நாம் பார்க்க வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பள்ளியை வெறும் பள்ளியாக பார்க்கவில்லை, அதை ஒரு நாடாளுமன்றமாக, ஒரு சட்டமன்றமாக, ஒரு மதரசாவாக, சமூகத்தை நல்ல ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய இடமாக, கணவன மனைவிக்கு மத்தியில் உள்ள பிரச்சனைகளை தீர்க்கக்கூடிய இடமாக, இப்படி நிறைய விஷயங்களை நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் பள்ளியில் இருந்துதான் நடைமுறைப்படுத்தினார்கள் என்பதை வரலாறு சொல்லித் தருகிறது. நாமும் அதைத்தான் செய்ய வேண்டும். இப்பொழுது இந்த நேரத்தில் நாம் எதிர்கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால் என்று சொன்னால் சோசியல் மீடியா. எதிர்கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால். எல்லோருடைய கையிலையும் நல்ல ஆண்ட்ராய்டு ஃபோன் இருக்குது. யார் வேண்டுமானாலும் ஃபோட்டோ எடுக்கிறாங்க, ரீல்ஸ் போடுறாங்க. ஆண் பெண் என்கின்ற வித்தியாசம் எல்லாம் இல்லாமல் எல்லோருமே ரீல்ஸ் எடுக்கக்கூடிய பழக்கம் இருக்குது. அது அப்படியே நம்முடைய இன்ஸ்டாகிராமில் எத்தனை பேர் இருக்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் பதிவு செய்கிறாங்க. ஆனால் அதுவெல்லாம் மிகப்பெரிய ஒரு தவறு என்பதை மஹல்லா சுட்டிக்காட்ட வேண்டும். மஹல்லாவினுடைய பொறுப்புதாரிகள் சுட்டிக்காட்ட வேண்டும். நம் சமூகம் பாதுகாப்பாக இருப்பதற்கு முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். என் பிள்ளை கிடவில்லை, என் தெரு பிள்ளைகள் கிடவில்லை, என் ஊர் பிள்ளைகள் கிடவில்லை என்றெல்லாம் இருந்து விடாமல் எங்கெல்லாம் அது மாதிரியான நிகழ்வு நடக்கிறதோ அங்கெல்லாம் தலையிட்டு அது போன்ற காரியங்களை நிறுத்த வேண்டும் என்பதை தான் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறாங்க. நாயகம் சொல்வார்கள், அழகான முறையில் சொல்லித் தருவார்கள், பெண்களிடம் வெட்க குணம் இல்லையாமல் போனால், ஆண்களிடத்திலே ஒழுக்கம் மீறிய செயல்கள் ஏற்படுமானால் போர்க்கால நடவடிக்கை எடுத்து அந்த தவறுகளை தட்டி கேட்பது இந்த சமூகத்தினுடைய பொறுப்பு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி தந்திருக்கிறாங்கன்னு சொன்னால், பெண்களிடத்திலே வெட்கத்தை அதிகமாக போதிப்பதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். ஆண்களிடத்திலே ஒழுக்கமான ஒரு நிலையை உருவாக்குவதற்கு நாம் தயாராக வேண்டும். அதுதான் பள்ளியில் இருந்து ஏற்படக்கூடிய மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி என்பதை நாம் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். ஒரு சஹாபி வந்து கேட்பார், யா ரசூலல்லாஹ், வெட்கம் என்பது மார்க்கத்தில் இருக்கிறதா அப்படின்னு கேட்பார். அப்போ நாயகம் சொல்லுவாங்க, வெக்கந்தாயா மார்க்கமே அப்படிங்குவாங்க. வெக்கந்தான் மார்க்கமே. குல்லுன் ஹயாவுன், மார்க்கம் என்பதே அது வெக்கம்தான். ஜிப்ரைல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அன்னவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவரிடத்திலே வந்து மண்டியிட்டு சொல்லக்கூடிய மல் இஹ்சான், இஹ்சான் என்று சொன்னால் என்ன என்று கேட்டபோது அதற்கு விளக்கம் இப்படித்தான் ஹதீஸிலே வருகிறது. அன் தாபுதல்லாஹ கன்னக தராஹு, அல்லாஹ் உங்களை பார்ப்பதை, அல்லாஹ்வை நீங்கள் பார்ப்பதை போல வணங்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் ஃபைல்லம் தகுன் தராஹு, அவன் உங்களை பார்க்குறான்னு நினப்பு இருக்கணும். ஒரு பாவம் செய்கிறப்ப யாராவது பார்க்குறாங்களான்னு பயப்படுறோம் பார்த்தீங்களா, அந்த பயம்தான் வெக்கம்.
யாரும் பார்க்குறாங்களோ அப்படின்னு நினைக்கிறோம் பாருங்க. அந்த வெக்கம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நம்முடைய சமூகத்துடைய பெண்களிடத்திலேயும் வெக்கத்தை முழுமையான முறையில் இருக்க வேண்டும் என்பதை விரும்பி தந்திருக்கிறார்கள். ஒரு வரலாற்றுடைய நிகழ்வு குர்ஆன் பதிவு செய்திருக்கிறது. எப்படி தெரியுமா? ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவருடைய மகள் சம்பந்தமான நிகழ்வு. ஃபஜாஅத்து யஹ்தாஹுமா தம்ஷி அலா இஸ்திஹ்யா. இந்த நிகழ்வோடு முடித்துக் கொள்கின்றேன். மிக அழகான ஒரு நிகழ்வு. வெக்கம் எவ்வளவு தூரம் நபிமாரிடத்தில் இருந்தது என்பதை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் தங்களுடைய இறப்பிடத்தில் இருந்து வெகு தூரம் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்திருப்பாங்க. அப்போ 2 பெண்கள் கிணத்துல தண்ணி பிடிச்சிக்கிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் உதவி செய்வாங்க. அந்த பெண்களும் தண்ணியை பிடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. தன் தந்தையிடத்தில் சொல்வார்கள், நீர் எடுப்பதற்கு சிரமப்பட்டோம், ஒரு ஆண் மகன் எங்களுக்கு நீர் எடுத்து கொடுத்தார் அப்படின்னு சொல்லி. இந்த நிகழ்வை பார்த்த ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் விளங்கிக் கொள்வார்கள். அவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் என்று அந்த மனிதரை நீங்கள் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த 2 பெண்களில் ஒரு பெண்மணி போய் அவங்கள கூப்பிடலாண்டு போன போது மிக வெக்கத்தோடு கூப்பிடுவாங்க. எனக்கு முன்னால் நான் போகிறேன், நீங்கள் பின்னால் வாங்க, எங்கள் தகப்பனார் அவங்கள கூட்டிகிட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொன்னபோது அந்த பெண்மணி முன்னால் நடந்து போவாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அவர்கள் பின்னால் நடந்து வருவார்கள். அப்படியே நெளிஞ்சு நடந்து போவாங்க. இதை பார்த்தோன்னே மூசா அலைஹிஸ்ஸலாம் விளங்கிடுவாங்க, ரொம்ப வெக்கப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பெண்மணியை பார்த்து சொல்லுவாங்க, நான் முன்னால் போகிறேன், நீங்கள் பின்னால் வாங்க. நீங்கள் ரொம்ப வெக்கப்படுறீங்க, நான் முன்னால் போகிறேன், நீங்கள் பின்னால் வாங்க. உங்கள் வீடு வந்தபோது பின்னால் ஒரு சின்ன கல் எடுத்து என் மேலே எறிங்க, இதுதான் உங்கள் இடம், நான் விளங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதே மாதிரி நடந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் முன்னால் போவாங்க, பின்னால் அந்த பெண்மணி வருவார்கள். வீடு வந்த உடனே சின்ன கல்லை தேடிவாங்க, வீடு விளங்கிக் கொள்வார்கள். பிறகுதான் ஷுஐப் அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவரிடத்தில் பேசி, கிட்டத்தட்ட 7 ஆண்டு காலங்கள் என் இடத்திலே பணிவிடை செய்தால் என் பெண்ணை உங்களுக்கு திருமணம் முடித்து தருகிறேன் என்று சொல்லி சஃபூரா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களை மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸலாம் அன்னவர்களுக்கு திருமணம் முடித்ததாக குர்ஆன் சொல்லித் தருகிறது என்று சொன்னால், நபிமாரிடத்தில் இருக்கக்கூடிய வெக்கம் அது நம்முடைய குடும்பங்களிலேயும் இருக்க வேண்டும் என்பதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் கைபிடித்து ஒரு நேரம் அப்படி அழைச்சிட்டு போகிறப்ப சொல்லுவாங்க, ஃபாத்திமாவே உன் கழுத்து தெரியுது, அந்த ஹிஜாபை தூக்கி அப்படி லேசாக கழுத்தை மூடி போட்டுக்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ என்ன தெரியுமா, ஆண்கள்லாம் இருக்கிறாங்க, கழுத்து தெரியுது, ஹிஜாபை தூக்கி கொஞ்சம் மூடிக்க அப்படிங்குவாங்க. அப்போ வயசு என்ன அப்படின்னு சொல்லி இந்த வரலாறை பார்த்தோம்னா, ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு வெறும் 9 வயசு. இன்றைக்கி நம்ம கணக்கு பார்த்தா 4வது படிக்கிற பிள்ளை, 5 வயசில் ஸ்கூலில் சேர்க்குறோம், 4வது படிச்சுனாக்கா 9 வயசு. 9 வயசு பெண்மணிக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் வெக்கம் இந்த மார்க்கத்தினுடைய அடிப்படையான விஷயம் என்பதை போதித்தார்கள் என்று சொன்னால், இன்றைக்கு நம் சமூகத்தினுடைய பொறுப்புதாரில் எடுத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சவால். பெருமானா சொன்னாங்க, ஒவ்வொரு காலத்திலேயும் ஒரு சோதனை இந்த சமூகத்திற்கு ஏற்படும். இந்த காலத்தினுடைய சோதனை என்பது சொல்லுவதானால் சோசியல் மீடியா ஈஸியாக அப்படியே ஃபோட்டோ எடுக்கிறாங்க, டான்ஸ் ஆடுறாங்க, கல்யாணங்களில் திருமணங்களில் நடனமாடுகிறார்கள், ஏதாவது ஒன்று பண்ணுறாங்க, அதை அப்படியே பரவ விட்டுறாங்க. அது எத்தனையோ ஆண்கள் பார்க்குறாங்க. அதே மாதிரி ஆண்கள் செய்யக்கூடிய விஷயங்களை எத்தனையோ பெண்கள் பார்க்குறாங்க. வெக்கம் அப்படியே இல்லாமல் போய்விடுகிறது. ஒரு சமூகத்திலேயே வெக்கம் இல்லாமல் போகுமானால் அந்த சமூகத்திலே குற்றங்கள் அதிகமாகும் என்பதையும் நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னருடைய ஹதீஸ்கள் மூலமாக பார்க்க முடிகிறது. எனவே இந்த நல்ல நேரத்திலே நான் சொல்லிக்கொள்ளக்கூடிய விஷயம் இதுதான். பள்ளியினுடைய திறப்பிலாவில் நாம் எல்லாம் சங்கமித்திருக்கின்றோம். வெறும் தொழுகை மட்டுமே என்று இல்லாமல் மதரசாவை கண்காணிக்க வேண்டும். நம்முடைய பிள்ளைகளுக்கு மார்க்க விஷயங்கள் மட்டுமல்லாமல் உலகத்தரம் வாய்ந்த கல்விகளையும் கொடுக்க வேண்டும். சமூகத்தினுடைய ஒழுக்கங்களுக்கு பாடுபட வேண்டும். சமூகத்தில் நடக்கூடிய பிரச்சனைகளுக்கு நல்ல முறையில், எளிய முறையில், நீதமான முறையில், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அவருடைய பெயர் வைத்திருக்கிறோம் பள்ளிக்கு. உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் எவ்வளவு நீதமானவர்கள் என்பது நமக்கு வரலாறு புரியும். அப்படி நீதமான முறையில் சமூக பிரச்சனைகளுக்கு தீர்வு காண வேண்டும். இதையெல்லாம் நாம் செய்தோமையானால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா சொர்க்கத்திலேயும் நமக்கான ஒரு இடத்தை தருகிறான் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும். எல்லோரும் நம்ம சிறுபான்மை நல ஆணையரிடத்தில் கோரிக்கை வச்சாங்க. அது என் மனசில் பட்ட ஒரு 2 கோரிக்கை. எங்கிருந்தாலும் அவங்க கேட்பாங்க அல்லது இந்த காணொலி வாயிலாக அவர்கள் பார்க்கக்கூடும். உலமாக்களுக்கு ஸ்கூட்டர் கொடுக்குறதா சொன்னாங்க. உலமாக்களுக்கு ஏற்கனவே 25,000 மானியம் இருந்துச்சு, இப்போ 50,000 சொல்லியிருக்காங்க. ஆனால் அது எல்லா உலமாக்களுக்கும் கிடையாது. எந்த பள்ளிவாசல் வக்ஃபோர்டிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறதோ அங்கே பணி செய்யக்கூடிய உலமாக்களுக்கு மட்டும்தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நாங்கள் எங்கள் பகுதியில் நான் கேட்டதுனால, அங்கே உள்ள நல வாரிய ஆஃபீஸில் சொன்னதுனால இந்த தகவல் இங்கே பதிவு செய்யப்படுகிறது. இந்த நலவாரிய ஆணையத்தின் மூலமாக பொதுவாக உலமாக்கு நல வாரியம் வட்ட வச்சுருக்கிறாங்களா,
அவங்க வக்ஃபு செய்யப்பட்ட பள்ளியாக இருக்கட்டும், வக்ஃபு செய்யப்படாத பள்ளியாக இருக்கட்டும், அவங்க பணியில் இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு வழங்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு நல்ல நிலையையும் நாம் செய்ய வேண்டும். தமிழ் மாநிலத்தினுடைய முதல்வராக சிறுமிகு பொறுப்பாற்றிருக்கக்கூடிய முதலமைச்சர் அவருடைய சீரிய சிந்தனையில் புதுமை பெண் திட்டங்களுக்காக வேண்டி, அதாவது ஆரம்ப கட்டங்களில் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த மாணவர்களுக்கு மடிக்கணினி வழங்கக்கூடிய பழக்கமெல்லாம் இப்போ இருக்குது. அதுலேயும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மெட்ரிகுலேஷனில் படித்தவங்களுக்கு கிடையாது அப்படிங்கிற மாதிரி நிறைய இடங்களில் புறம் தள்ளப்படுகிறது. அதில் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய நம்முடைய பிள்ளைகளும் பாதிக்கப்படுகிறாங்க. எனவே இது சம்பந்தமாகவும் பொதுவாக புதுமை பெண் அப்படின்னு சொன்னால் இனிமேல் அடுத்து வர்றவங்க என்ன செய்வாங்க, கவர்மெண்ட் ஸ்கூலில் படிப்பதற்கான முயற்சிகள் மேற்கொள்வார்கள். எனவே அவர்களுக்கும் மடிக்கணி கிடைப்பதற்கான ஏற்பாடுகளை இந்த ஆணையம் செய்யுமானால் மிக நன்றாக இருக்கும் என்பதையும் இந்த நல்ல நேரத்தில் நினைவுபடுத்திக் கொள்கின்றேன். அதே போல் இன்னொரு விஷயம், அரசு வேலைகளிலே சேருவது சிறுபான்மைகளுக்கு 3.5 விழுக்காடு என்று பதிவு செய்யப்படுகிறார். அது வாஸ்தவம் தான். தேர்வு, அதாவது வேலை தேர்வுகளை நம்ம பதிவு செய்கிறோம். ஆனால் மாவட்ட ரீதியாக கோல்டு மெடலிஸ்டாக யாராவது அது எந்த இனத்தவராக இருந்தாலும் வாங்கினாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு நேரடியாக அரசு வேலை கிடைத்தால் அதற்கு இந்த ஆவணம் செய்வார்களே ஆனால் நம் சமூக மக்களும் அதிகமாக பயன்பெறுவார்கள். சமூகத்தில் ஒரு கவர்னருடைய நிகழ்ச்சிகளில் பங்கு பெறக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. டீச்சர்களுக்கெல்லாம் பிஎட் முடித்தவங்கெல்லாம் கோல்டு மெடலிஸ்ட் நிறைய வந்திருந்தாங்க. அவங்களுக்கு அந்த பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு கிடைத்தது. அதில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கோல்டு மெடல் கொடுக்குறாங்க, சர்டிஃபிகேட் கொடுக்குறாங்க. அத்தோடு வேலை வாய்ப்பும் கொடுத்தால் கீழே இருக்கக்கூடிய அத்துணை மாணவர்களும் நாமும் முதலிடம் பெற வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆர்வம் இருக்கும் என்பதையும் நினைவிலே இந்த காணொலி வாயிலாக நம்ம மாண்புமிகு முதலமைச்சர்களுக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். சிறுபான்மையினர் ஆணையராக இருக்க ஆணையத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய பங்கு தந்தை அவர்களுக்கும் நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா எந்த நோக்கத்திற்காக இந்த பள்ளி கட்டப்பட்டதோ அதனுடைய முழுமையான எண்ணங்களை இந்த மஹல்லாவிற்கும் இந்த ஊர்வாசிகளுக்கும் பிரதிபலித்து தந்தருவானாக. இந்த இந்த பள்ளி உருவாகுவதற்கு யாரெல்லாம் பொருளாலும் உடலாலும் உழைப்பாலும் நல்ல எண்ணங்களாலும் உதவிகள் புரிந்தார்களோ அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா கியாமத்திலே சொர்க்கத்திலே அத்துணை பேருக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாளிகையை ரப்புல் ஆலமீன் கொடுத்து அவனுடைய இல்லத்தை நாம் எப்படி சிறப்பாக்கி தருகிறோமோ அதே போல நம்முடைய வாழ்வையும் சொர்க்கத்திலே சிறப்பாக்கி தந்தருவானாக. வாய்ப்பளித்தமைக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும். இமாம் அவர்களுக்கு நன்றி. இப்போது அவர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம். நம்முடைய முத்தவல்லி பெரிய பள்ளிவாசல் முத்தவல்லி PM ஷாஜகான் அவர்கள் பொன்னாடை போர்த்துவார்கள். உமர் பின் ஹத்தா பள்ளிவாசலுடைய முத்தவல்லி STA ஜியாவுதீன் அவர்கள் நினைவு பரிசு வழங்குவார்கள். இந்த இனிய நிகழ்வுக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய SMB துரைவேலன் அவர்களை நான் வருக வருக என்று சங்கத்தின் சார்பாக அழைக்கின்றோம். இப்பொழுது அவர்களுக்கு சிறப்பு செய்யும் நேரம். நம்முடைய MM ரஃபியுதீன் அவர்கள் பொதுச் செயலாளர் அவர்கள் பொன்னாடை போர்த்தி மேலப்பள்ளிவாசல் முத்துவலி AM லியாக்கத்திலேன் அவர்கள் பொன்னாடை போர்த்தி அவர்களை சிறப்பு செய்வார்கள். அரமனை இதுதான் ஸ்பிரிட். நிகழ்ச்சியின் நிறைவு பகுதிக்கு வந்துவிட்டோம். இப்பொழுது நன்றி உரை கூட உமர் பின் ஹத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பள்ளிவாசலுடைய முத்துவல்லி STA ஜியாவுதீன் அண்ணன் அவர்களை நன்றி உரை கூற அன்புடன் அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நேரமின்மையின் காரணமாகவும் மழையின் காரணமாகவும் நான் ரொம்ப சுருக்கமாக அந்த நன்றி உரையை முடித்துக் கொள்கிறேன். எமது அழைப்பின் மூலமாக வந்திருக்கும் அனைத்து ஜமாத்தார்களுக்கும் நன்றி முதலில் தெரிவித்துக் கொண்டு இந்த விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி தந்திருக்கும் நமது ஊர் உறவு முறை தலைவர் திரு ஜமால் பத்ருல் ஜமால் அவர்களுக்கும் முன்னிலை வைத்திருக்கும் PM ஷாஜகான் முத்தவல்லி பெரியப்பள்ளி அவர்களுக்கும் AM லியாக்கத்தலி மேலப்பள்ளிவாசல் அவர்களுக்கும் PMD ஜெயிலாபுதீன் முத்தவல்லி பாத்மாபள்ளி அவர்களுக்கும் KSM சுல்தான் சலாவுதீன் முத்தவல்லி ஜன்னத்துல் புரஸ் அவர்களுக்கும்
பிஎம்பி துர்குணுதீன் அன்னூருல் முகமது அரபிக் கல்லூரி அவர்களுக்கும், பிஎம்ஏ குத்துபுதீன் அன்னூருல் முகமது அரபிக் கல்லூரி அவர்களுக்கும், எஸ்கே நத்தர்கனி தணிக்கையாளர் அவர்களுக்கும், கேஏ கமாலுதீன் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கிய தம்பி அப்துல் மாலிக் அவர்களுக்கும், மௌலானா ஏஎஸ் முகமது மௌலானா அவர்களுக்கும் நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தது மலர் வெளியீட்டுக்கு வருகை தந்து ரொம்ப சிறப்பான முறையில் மலர் வெளியிட்ட நமது முன்னாள் எம்எல்ஏ தமிழ் இன்சாரி மனிதநேய மக்கள் கட்சி அவர்களுக்கும், அருள் தந்தை ஜோ அருண் மாநில சிறுபான்மை தலைவர் ஆணையம் அவர்களுக்கும், சிறப்புரையாற்றிய மௌலவி அல்ஹாபிஸ் முகமது அப்பாஸ் பிஏ அவர்களுக்கும், சிறந்த விருதுகளாக வந்திருக்கும் திருவாரூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு பூண்டி கே கலைவாணன் எம்எல்ஏ அவர்களுக்கும், திருத்துறைப்பூண்டி எம்எல்ஏ திரு மாரிமுத்து அண்ணன் அவர்களுக்கும், அடுத்து நாகூர் ஏகாட்சி நஜிமுதீன் உறுப்பினர் தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய அவர்களுக்கும், மற்றும் இங்கு விடுபட்ட அனைத்து ஜமாத்தார்கள், கிளப்புகள், வருவாய்த்துறை, காவல்துறை, மின்சாரத்துறை விடுபட்டவர் அனைவர்களுக்கும் நேரமின்மை காரணமாக எல்லார் பேரையும் குறிப்பிடவில்லை. மனம் வந்துக்கிட்டு இந்த வரவேற்பை நான் எழுத்துக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சிறப்பு கோரிக்கை கிராண்ட் ஃப்ரண்ட் சார்பாக நம்முடைய செயலாளர் எம்எம் ரஃபீதீன் அவர்களுக்கும் ஏஹெச் அப்துல் அஜீஸ் அவர்களுக்கும் பொன்னாடை போர்த்த விரும்புகிறார்கள். ஏஹெச் அப்துல் அஜீஸ் அவர்கள் எங்கிருந்தாலும் மழை பெய்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். போட்டோ அண்ணன் வந்து கொண்டிருக்கிறார்கள். கொஞ்ச நேரம் மழையை நிறுத்தி வைக்கலாம். எஸ்எம்பி துரைவேலன் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி என்று எஸ்டிஏ ஜியாவுதீன் சொல்வதாக சொல்கிறார். அவர்களுக்கு நன்றி. ஏஹெச் அப்துல் அஜீஸ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். கிராண்ட் ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் எங்கப்பா 4 பேர்? ஓகே, முன்னாடி போங்க. பதக்குடி சங்க துணை தலைவர் ஏஹெச் அப்துல் அஜீஸ் அவர்கள் எம்பிஏ அவர்களுக்கு கிராண்ட் ஃப்ரெண்ட் சார்பாக பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கிறார்கள். தம்பி, நீ உயரமான ஆளை கூப்பிட்டு போத்த சொல்லணும். அடுத்ததாக நம்முடைய அருமை செயலாளர் எம்எம் ரபியுதீன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தி மகிழ்விக்கிறார்கள். மன்சூர் அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார்கள். சொல்லிட்டோமா? வேற எதுவும் சொல்லுமா? அல்ஹம்துலில்லாஹ், இந்த நிகழ்வு முடிவதற்கு முன்பாக துவா ஓதப்படும். இதோ அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. சிறப்பு துவாவுடன் இந்நிகழ்ச்சி இனிதே நடைபெறும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வாய்ப்பு வழங்கிய உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நான் அப்துல் மாலிக். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா சய்யிதினா முஹம்மதி வ அலா ஆலி சய்யிதினா முஹம்மதி வ பாரிக் வ சல்லிம் அலைஹி. اللهم اغفر لنا ذنوبنا وخطايانا كلها يا رب العالمين. اللهم يا مقلب القلوب ثبت قلوبنا على دينك وطاعتك وإيمانك وإسلامك ومحبتك وشوق لقائك يا الله يا رحمن يا رحيم. اللهم اجعل هذه المسجد أسس على التقوى برحمتك يا أرحم الراحمين. ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا عذاب النار. صلى الله تعالى وسلم على خير خلقه وعلى آله وسلم تسليما كثيرا والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم
ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும். மாலிகண்ணன் அவர்களுக்கு 2 நம்பர் சார்பாக பொன்னாடை போத்தப்படுகிறது.